இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீப்பர் இங்கே நின்றுட்டுருக்குறப்படி ஸ்டெம்பு கூட்டம் நம்ம ஃப்ரெண்டுலேயோ ஏன்னா இந்த சைடு 2 சைடுமே முன்னாடி நின்றுருப்போம். ஒரு மீறி போனால் ஒரு பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா மீறி போனால் ஒரு 6 அடி தள்ளி நிற்போம். இப்போ நிற்போன்னு வச்சுக்கோங்க, பால் வருது ஸ்பாட்டில் காலை அந்த பேட்ஸ்மேனு க்ரீஸை கரெக்டாக வாட்ச் பண்ணுறோம். அந்த 4 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம பால் தூக்கி போடுறோம். என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து இப்படி வீசுகிறோம், இல்லைன்னா பிடிச்சி இப்படி வீசுவோம். அப்படி வீசினா கீப்பர் பிடிக்கிறது கஷ்டம். அதனாலேயே நிறையா ஸ்டெம்பிட்டு ஆக்கிறதுக்கு ஸ்டெம்பிட்டும் பண்ண முடியாது, ரன் அவுட்டும் பண்ண முடியாது. எடுத்து இப்படி வீசுவோம் வேகமாக, இல்லை எடுத்து இப்படி உருட்டி விட்றது. வர்ற பாலை இப்படி வருதுன்னா இப்போ கைக்கு வந்தால் இப்படி தூக்கி போடலாம். இப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எடுத்து இப்படி வீசுவீங்களா, இல்லை எடுத்து இப்படி வீசுறதா? இப்படி வரும்போது அவ்வளோதான், ஸ்பீடாக போயிடும், பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அடிபடாது, எல்லாமே இருக்குது. கரெக்டுங்களா?